இப்போ 2வது அதிகாரத்தில் ஒரு சில நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். 1வது வசனத்தில் 14வது வசனம் வரையிலும் ஏறக்குறைய 5-6 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். நான் குறிப்பாக 2 விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி இந்த வாரம் முடிச்சிடுறேன். அடுத்த வாரங்கள் மற்ற காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் நாம் எடுத்துக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1-20 வசனங்கள் 1-20 வசனங்கள் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1வது வசனத்து 5வது வசனம் வரை நாம் பார்க்கலாம். எழுத நிற்கலாம், வசனங்களை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாயிருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்களும் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. இங்கே 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் அதிலும் 2 மிக முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான அல்லது எதை நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார், தெசலோனிக்க மக்களுக்கு சொன்னதான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அதாவது மிகவும் தாழ்மையுள்ளதான தலைவர்கள் வேலைக்கார இருதயத்தோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு நிலை. மிகவும் தலைவர்கள், பண்புள்ளதான தலைவர்கள் ஒரு தாழ்மையுள்ள வேலைக்காரனுடைய இருதயத்தோடு கூட கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடியதான நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அவர் என்ன பண்ணுறாருங்க அங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, இதுவேளை இது ஊழியருக்கு தானே சொல்கிறாரு, இது விசுவாசிகளுக்கா அப்படின்னா நான் சொல்லக்கூடியதான விஷயம் அதுதான். ஒருவேளை தெசலோனிக்கேய மக்களை அவர் ஊழியராய் பார்த்ததுனால அவர் என்ன பண்ணுறார், அந்த மக்களுக்கு அவர் எழுதுகிறார். எப்படி பவுல் ஊழியராய் பார்க்கிறாரோ அதுபோல தான் கடவுளும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் அல்லது ஒவ்வொரு தன்னுடைய மக்களையும் அவர் தமக்காக ஊழியம் செய்யும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, ஒருவேளை முழு நேர ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, பகுதி நேர ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க என்ன போல நின்று இங்கே பேசலாம். பகுதி நேர ஊழியம் என்பது அது உங்களுக்காக சபை மக்களுக்காக கொடுக்கப்பட்டதான காரியம். நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது நம்ம செய்யக்கூடியதான வேலையாக இருக்கட்டும், அல்லது நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான குடும்ப பொறுப்பு உறவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த இடத்திலேயும் நாம் கடவுளுக்காக வேலை செய்யணுன்னு, கடவுளுக்காக நாம் உழைக்கணுன்றது, கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் பிழைக்கணும் என்பது கடவுள் நமக்கு வைத்திருக்கக்கூடியதான மிகப்பெரியதான ஒரு டாஸ்க். அது நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆகவே இது யாரோ ஒரு தனிப்பட்டதான மனிதருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது அல்ல, ரட்சிக்கப்பட்டதான அவருடைய மக்கள் எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு காரியம். ஆகவே இது எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ண முடியாது, விட்டுட்டு போயிடவே முடியாது. அப்போ நாம் ஒவ்வொருவருமே ரட்சிக்கப்பட்டதான அவருடைய மக்களாகிய நாம் அல்லது அவருடைய சரீரத்தில் திருச்சபையில் இணைக்கப்பட்டதான மக்களாகிய நாம் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டியதான நிலையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதை இப்படி நான் மாற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை நான் முன்னே நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியதான பண்புள்ளதான தலைவருடைய இருதயம் என்பது வேலைக்காரனுக்குரிய ஏற்றதான இருதயமாக என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ நாம் விசுவாசிகளாய் மாத்திரமல்ல, தலைவர்களாக மாறும்படியாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணத்தை நிறைய திருச்சபைகளை தன்னுடைய மக்களிடத்தில் கொடுப்பதே கிடையாது. விசுவாசினா நீ விசுவாசியாகவே இரு போதும், நீ சாகிற வரைக்கும் நீ விசுவாசி தான், நான் சாகிற வரைக்கும் நான் ஊழியக்காரன் தான். அதன் பிறகு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது வருவாங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி தான். இது என்னவோ முதலாளி தொழிலாளி அடிமைத்தனம் மாதிரி என்னாயிட்டு இருக்கு, சர்ச்சஸ் போயிட்டு இருக்குது. ஆனால் கடவுளுடைய கட்டளையில் ஒன்று, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு சொல்லி தெரியல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா குமாரன் ஞானஸ்நானம் கொடுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குதல். சீஷராக்குதல்னா என்னன்னா, ஒரு சீசன் இன்னொரு சீசன் என்ன பண்ணணும், உருவாக்கணும். ஒரு சீசன்
இன்னொரு சீசனை உருவாக்கணும். அப்போ சீசனானவர்கள் இன்னொரு சீசனை உருவாக்கணும்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இன்னொருவரை கிறிஸ்துவை பின்பற்றும்படியாய் உருவாக்கக்கூடியதான பொறுப்பு அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை ஏதாவது இலக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேனே. உங்களை கடவுள் ரட்சித்திருக்கிறார், உங்களை கடவுள் மீட்டிருக்கிறார், மேலான அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்னா நீங்கள் இன்னொருக்கு அந்த ரட்சிப்பை சொல்லி அவங்கள கடவுளுக்குள்ள கூட்டிகிட்டு வந்தது கடவுள் உங்களுக்கு விளைத்திருக்கக்கூடியதான பொறுப்பு. அது ஒரு தலைமைத்துவம் அல்லது தலைவர்களுக்கு உண்டானதான ஒரு காரியம். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொருவருமே தலைவராக அழைக்கப்பட்டு இருக்கிறதுனால விசுவாசிகளாகிய நாம் விசுவாசிகள் இந்த நிலையில் நின்று விடாமல் தலைவர்களாய் நாம் இருக்கிறதான பொழுது அல்லது தலைவர்களாய் நாம் மாறுகிறதான பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு 2வது அதிகாரம் என்ன, அதுங்க ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம். நாம் புரிந்து கொள்வதற்கு சரியான ஒரு காரியம். அப்போ எதை புரிந்து கொள்ளலாம்? 1வது வசனம் 2:1. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். ஓகே, இப்போ அவர் சொல்றாரு, முதல் 2 வசனங்களை சொல்றாரு. நாங்கள் இப்போ தெசலோனிக்கே சபை உருவான விதம் அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் தான் தெசலோனிக்கே சபை உருவாக்கப்பட்டது, பவுலால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? 17:1-2, 17:1-2-3. அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களில் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாசித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தியிருந்தார். ஓகே, அங்கே சொல்றாரு அம்பிப்போலி தென் அப்போலியோனா, இந்த 2 பட்டணத்தின் வழியா பிலிப்பு பட்டணத்திலிருந்து அவங்க கிளம்பி எங்கே வராங்க? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வராங்க. அங்கே ஒரு யூதருடைய ஆலயம் இருக்கு. பவுல் தன்னுடைய வழக்கத்திற்கு ஏற்றபடி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் யூதருடைய ஆலயத்திற்கு அவர் என்ன பண்ணணுங்க? போகணும். அது அவருடைய பழக்க வழக்கம், யூதருடைய முறை. அவங்க அப்படி போகும் பொழுது அங்கே கூடி இருந்ததான மக்களுக்கு நியாயப்பிரமாணத்திலிருந்து அல்லது தான் கற்றுக்கொண்டதான காரியங்களிலிருந்து கிறிஸ்துவை குறித்து அவர் என்ன பண்ணுறாருங்க? பேசுகிறார். அவர் பாடுபடணும், மரிக்கணும், உயிரோட எழுந்திருக்கணும், இதெல்லாம் கட்டாயம். அப்படி பண்ணினது யாருன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? அவருக்கு காட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ 4வது வசனம் சொல்லுது, அங்கே கூடியிருந்ததான மக்களில் அநேகம் பேர் என்ன பண்ணுறாங்க? இந்த வார்த்தைகளை விசுவாசம் வைத்து பவுலோடு கூட ஒத்துழைத்ததுனால அங்கே தெசலோனிக்கே திருச்சபை உருவாக்கப்பட்டது. இந்த தெசலோனிக்கே சர்ச்சுக்கு வரத்துக்கு முன்னாடி பவுல் எங்கே இருந்தார்னா பிலிப்பு பட்டணத்தில் இருந்தார். எங்கே இருந்தார்? பிலிப்பு பட்டணத்தில். 16ஆம் அதிகாரம் பவுலுடைய சீலாவுடைய ஊழியங்கள். ஏன்னா இந்த தெசலோனிக்கே சபை பவுலுடைய 2வது மிஷனரி ஜோனியில் உருவாக்கப்பட்டதுன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அப்போ 16வது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தில் சொல்லப்பட்டதான காரியத்தை பேசுகிறார். நாங்கள் இப்போ தெசலோனிக்கேல வந்திருக்கிறோம். வந்தது என்ன ஆகலை? வீண் போகவே இல்லை. ஏன் வீண் போகலை அப்படின்னா நான் சாதாரணமாக இங்கே வரல. தெசலோனிக்கே மக்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் சாதாரணமாக இங்கே வரல. பிலிப்பு பட்டணத்தில் இருக்கும் பொழுது நான் அனுபவித்ததான வேதனைகளையும் நிந்தனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 16வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா அதற்கு முன்னாடி குறி சொல்லுகிறதான ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடியதான ஆவி அவங்க விரட்டி விட்டதுனால அந்த முதலாளி கோவப்பட்டு பிலிப்பையும் சீலாவையும் பிடிச்சி ஜெயிலில் என்ன பண்ணுறான்? பிராது கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. அடித்து உதச்சி எல்லாம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க? ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போ ஜெயிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்ச பிறகு அவங்க அப்படியே மூவாய் எங்கே வராங்க? தெசலோனியாவுக்கு வராங்க. அதான் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் அனுபவித்ததான பாடுகளும் நிந்தனைகளும் உங்களுக்கு தெரியும். ஆனால் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் இயேசுவை குறித்து நாங்கள் சொன்னோம், இயேசுவை குறித்து நாங்கள் பேசினோம்.
அந்த மக்களால் நாங்கள் உபத்திரவப்பட்டோம், அடி வாங்கினோம், வாங்கினோம், ஜெயிலுக்கெல்லாம் போனோம், உள்ளெல்லாம் தூக்கி எங்களை போட்டாங்க. ஆனாலும் இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு நாங்கள் பயப்படவே இல்லை. இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு நாங்கள் பயப்படவே இல்லை. அதை 2வது வசனத்தில் என்ன பண்ணுறாருங்க, நினைவு கூறுகிறார். எங்க அப்போஸ்தலர் 16:22 நடைபெற்றதான சம்பவத்தை தெசலோனிக்கேய மக்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருங்க, நினைவு கூறுகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம் அப்படின்னா அவமானப்படுத்துறது, வேணும்னா என்ன பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது, ஸோ பரியாசம் பண்ணுறது, இது எல்லாமே நிந்தைக்குள்ளாக வந்து சேரும். ஸோ நிந்தை அடைந்திருந்தோம், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி, உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள்ளாங்க என்ன பண்ணிருந்தோம், நாங்கள் தைரியம் கொண்டிருந்தோம். இப்போ முதலாவது கேள்வி அல்லது முதலாவது பாடம் நமக்கு என்னன்னா, விசுவாசிகளாகிய நாம் மற்றவர்களையும் விசுவாசிகளாக்கும்படி அல்லது சீஷராக்கப்பட்டிருக்கக்கூடியதான நாம் மற்றவர்களை சீஷராக்கும்படியான பொறுப்பு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்றி சொல்லணும்னா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதான கடமை நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவை ஆராதிக்கிற அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட சபையாய் இருக்கக்கூடியதான எந்த ஒரு மனிதனும் இயேசுவை குறித்து அறிவிக்காம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் போதும், அவரை ஆராதிச்சா போதும், காணிக்க கொடுத்தா போதும்ன்றதான விஷயத்தோடு கூட முடிந்து போகும்படியான காரியத்தை என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. அதையும் தாண்டி நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடியதான எந்த நபராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இயேசுவை குறித்து நாம் அறிவிக்க வேண்டியதான அந்த ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலை அடித்தாங்க, உதைச்சாங்க, தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. அது மாத்திரமல்ல, மனிதர்களால் கேலி செய்யப்பட்டாங்க, பரியாசம் பண்ணப்பட்டாங்க, மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டாங்க. அதற்கு பேர் தான் நிந்தனைகள். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அதோடைய ஒரிஜினல் வேர்டை எடுத்து பார்த்தோன்னா இத்தனை அர்த்தங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நிந்தனைனா என்னன்னா பரியாசம் பண்ணுறது, அவமானம் பண்ணுறது, கேலி செய்கிறது. ஸோ இது எல்லாமே அஜய் புரியுதா, இது எல்லாமே அவங்களுக்கு பவுலுக்கு என்ன பண்ணப்படும், பிலிப்பி பட்டத்தில் கிடைச்சது. ஆனால் அதையெல்லாம் பார்த்து அவர் சோர்ந்து போகாமல், அதையெல்லாம் பார்த்து அவர் குறுகி போகாமல் தைரியமாய் பிலிப்பி பட்டணத்தை விட்டு தெசலோனிக்கேயருக்கு வந்து என்ன பண்ணுறார், இயேசுவை குறித்து அவர் பேசுகிறார். நாம் திருச்சபை மக்களாய் இருக்கக்கூடியதான நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுக்கிறதான பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற போராட்டம், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பிரச்சனை, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான கஷ்டங்கள், இதை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சுவிசேஷத்தை பற்றி யாருக்கும் அறிவிக்காமல் சோர்ந்து போய் நான் அப்படியே இருந்து விடுகிறேனா, அல்லது மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டும், அது எந்தையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் சரி, இந்த உலகத்தை நம்ம வாழக்கூடியதான வாழ்க்கை ஒரு நிலை உயர்ந்ததாக இல்லாமல் நிலை சற்று தாழ்ந்தாக இருக்கிறதான பொழுது மற்ற மனிதர்கள் நம்ம அவமானப்படுத்தலாம், மற்ற மனிதர்கள் நம்ம கேவலமாக பேசலாம், குறை சொல்லலாம். ஒருவேளை அந்த வார்த்தைகள் அல்லது இயேசுவுக்காக போய் சொல்லுகிறதான பொழுது அதன் நிமித்தமாக வரக்கூடியதான வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும், இதுக்கெல்லாம் சோர்ந்து போய் கவலைப்பட்டுக்கிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்புன்னு ஒன்று இருக்குது, அதை மறந்து நான் செய்ய வேண்டியதான ஊழியம்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை மறந்து நான் அமைதியாக இருக்கிறேனா? ஏதான் பவுல் வைக்கக்கூடியதான முதலாவது கேள்வி இந்த 2 வசனத்தில். நான் தேவனுக்குள்ளாக நான் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் என்னை பாதிக்காம கடவுளுக்காக என்னை ஊழியம் செய்ய வைக்கும். சொல்லுவது புரியுதா? என்னுடைய அதான் சொல்ல, என்னுடைய ஸ்ட்ராங், என்னுடைய பேஸ் அல்லது என்னுடைய அஸ்திவாரன்றது அது கடவுளுக்குள்ளாக இருக்குன்னா, என் தைரியம், என் நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் அல்லது எனக்கு எல்லாமே கடவுள் தான் சொல்லி நான் நினச்சி அவருக்குள்ளாக நான் இருக்கிறேன்னா, நான் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் வரக்கூடியதான கஷ்டத்தை பார்த்தோ அல்லது மற்ற மனிதர்களால் எனக்கு வரக்கூடியதான அவமான நிந்தனைகளை, அலட்சியத்தை, கேலியை பார்த்தோ நான் சோர்ந்து போகாமல், நான் முடங்கி போகாமல், எப்போ நேரம் கிடைக்கும், எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எந்த விதத்திலாவது யாருக்காவது ஒருவருக்கு இயேசுவை குறித்து சொல்லிவிட வேண்டுமே என்று சொல்லுறதான அங்கலாய்ப்பு என்னுடைய உள்ளத்தில் இருக்கும். அப்போ உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட வேண்டியதான விஷயம்,
1வது கேள்வி, அந்த 2 வசனங்களுக்குள்ளாக நான் கேட்க வேண்டியதான ஒரு கேள்வி, கடந்த ஒரு வாரம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் இருந்தோம், விச் மீன்ஸ் வேலை செஞ்சோம், குடும்பத்தில் இருந்தோம், எவ்வளோ பேரை நம்ம சந்தித்தோம். எவர் ஒருவருக்காவது இயேசுவை குறித்து நான் பேசியிருக்கேனா? எவர் ஒருவருக்காவது நான் சுவிசேஷத்தை அறிவிக்க தைரியம் கொண்டவனாய் நான் போய் அவங்களை அப்ரோச் பண்ணி இருக்கிறேனா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கடவுளுடைய நோக்கத்தை நான் என்ன பண்ணலன்னு புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். என்னுடைய நிலைவை நான் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி அர்த்தம். வீட்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் போய் உட்காந்து நம்ம கஷ்டத்தை பேச நமக்கு நேரம் இருக்கா? நண்பர்களை தேடி போய் நம்ம குறைகளையும் நம்ம கஷ்டத்தையும் பேச நேரம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, என் சம்பளம் என்ன தெரியுமா, என்னுடைய ஃபேமிலி எவ்வளோ பெருசு தெரியுமா, இதை மீட் அவுட் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் தெரியுமா, பேச நேரம் இருக்குது. பக்கத்து வீட்டில் போய் பரவாயில்ல, உன் வீட்டுக்காராது பரவாயில்ல, அல்லது உனக்கு அமைஞ்ச மாமியார் மாமனாராவது பரவாயில்ல, அல்லது உனக்கு அமைஞ்ச சொந்த பந்தங்களாவது பரவாயில்ல, உனக்கு உதவி செய்கிறாங்க பண்ணாங்க, என்னை பார் ஏன் நிலைமை இப்படி இருக்குன்னு உட்காந்து கதை அடிக்க நேரம் இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கு போய் நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கடவுள் என்ன அவருடைய உயிரை கொடுத்து நான் எதுவுமே செய்யாமல் இலவசமான அழியாத ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அந்த வாழ்க்கையினுடைய மேன்மை என்னதுன்னு உனக்கு தெரியுமா? ஆட இந்த உலகத்தில் இந்த கஷ்டம்லாம் இருக்கும், இந்த பாடுகள் இருக்கும், இந்த போராட்டங்கள் இருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் அழியாத ஒரு வாழ்க்கை உனக்கு வேணும்னா, அழியாத ஒரு சந்தோஷம் உனக்கு வேணும்னா, அதை தருவதற்காக இயேசு என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து என்றைக்காவது நம்ம பேசி இருக்கிறோமா? அதான் உங்களுக்கு யோசிச்சு, இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எதை குறித்து அதிகமாக நீங்கள் பேசி இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் யாருன்றதை காட்டுது. இந்த ஒரு வாரம் எதை குறித்து நீங்கள் அதிகமாக பேசி இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் யாருன்றதை உங்களை குறித்து காட்டக்கூடியதான ஒரு காரியம். கடவுளை குறித்து நீங்கள் அதிகமாக பேசி இருக்கிறீங்க அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டவங்க. நமக்கு இருக்கக்கூடியதான கஷ்டத்தையும் பலவீனத்தையும் போராட்டத்தையும் நம்முடைய இயலாமையும் தோல்வியும் குறித்து நாம் அதிகமாக பேசிட்டு இருந்தோம், அல்லது என்னுடைய தேவைகளை குறித்து நான் அதிகமாக பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் இன்னும் என்னுடைய ரட்சிப்பை உணராதவனாக நான் இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். பவுலுக்கு இருந்தான தைரியம் ஏங்க நமக்கு இல்லை? பவுலுக்கு இருந்ததான தைரியம் ஏன் நமக்கு இல்லை? அவருக்கு சொல்லப்பட்டதான சுவிசேஷம் தான் நமக்கும். அவரை ரட்சிப்பதற்காக சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தின அதே கடவுள் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி அவர் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. ஆனால் அவருடைய விசுவாசமும் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய நடக்கையும் ஏன் நமக்குள்ளாக இல்லாமல் போகுது? ஸோ தயவு செஞ்சு யோசிங்க, யாருக்காவது நான் சொல்லி இருக்கிறேன்னா? அப்படி நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா எதை குறித்து நாம் கவலைப்படவே மாட்டோம். ஓகேங்களா? 2வது, அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியதான முறை, அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய சொல்லப்பட வேண்டியதான முறை எப்படிப்பட்டதாக இருந்தது? 3வது வசனம் 4வது வசனம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும், எங்களுடைய போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாக இருக்கவில்லை. 3 விஷயத்தை சொல்றார். நான் உங்களுக்கு வந்ததான சொன்னதான விஷயம் அந்த போதகம். அந்த போதகம் ஆங்கிலத்தில் எக்ஸோட்டேஷன் சொல்லி இருக்கும். அந்த எக்ஸோட்டேஷனுடைய அந்த ஒரிஜினல் அந்த கிரேக்க வார்த்தை எடுத்துட்டு போய் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒருவரோடு கூட இருந்து ஒருவரை உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அவரை வழிநடத்தி செல்வது. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப இங்க போதகன் எதை சொல்றாருன்னா, அந்த மக்களோடு மக்களாக இருந்து அந்த மக்களை உற்சாகப்படுத்தி அந்த மக்களை செயல்படும்படியாய் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா, அந்த விஷயத்தை சொல்றார். அந்த அறிவித்ததான சுவிசேஷம், அல்லது அவர் அங்க சொல்றாரு பாரு, கிறிஸ்துவானவர் பாடுபடும். எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். அங்க யூதருடைய ஜப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே 3 வாரங்கள் ஜப ஆலயத்துக்கு அவர் என்னங்க பண்றாரு? வசனத்தை வாசிங்க. அது அப்போஸ்தலர் 17:1-3வது வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும், 3வது வசனம், கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதும் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று திருசாதனப்படுத்தினான். இந்த போதகம் இப்ப 1 தெசலோனிக்கேயருக்கு வந்தீங்களா, 3வது சொல்றாரு, நாங்க உங்களுக்கு போதகம் பண்ண, நாங்க உங்களுக்கு சொன்ன இல்லையா, அது வஞ்சகமா நாங்க சொல்லல.
என்ன சொல்லல? அது வஞ்சகத்தோடு அல்ல. தென் அடுத்து துராசையினாலும் இல்லை. மூணாவது சொல்றாரு கபடி இல்லை. 3 வார்த்தைகள் அங்க போடுறார். அப்போ வஞ்சகம் என்பது என்ன, துராசை என்பது என்ன, கபடி என்பது என்ன? வஞ்சகம் என்ற இடத்துல ஆங்கிலத்தில் ஆக்சுவலா ஜான் வித்தவுட் எரர்னா இருக்கு இல்லையா? எரர்ன்ற வார்த்தை தான் அங்க இருக்கு. வஞ்சகம் இடத்துல நாட் டிசீவ்னு இல்லை இல்லையா? ஸோ 3ஆவது வசனம் நீங்க 1 பார்த்தீங்கன்னா எரர், அதாவது தவறு இல்லாததாய் பிழை இல்லாததாய் நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம்னு இருக்கு. என்னங்கய்யா? நாட் ஸ்பீக்கிங் எரர், அதான் நாட் டிசீவ். ஏமாற்றும்படி உங்களை நான் பேசல, வஞ்சிக்கும்படியாக உங்களை பேசல. அங்கே சொல்லாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தவறுதலாக நாங்கள் என்ன பண்ணல, உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. தவறுதலாக என்ன சொல்ல வரல அப்படின்னார்னா, இப்போ அந்த காலத்துடைய பழக்க வழக்க முறைகள், அவங்க சுற்றி இந்த தெசலோனிக்கே நகரம், ரோமர்கள், கிரேக்கர்கள் தங்களுடைய தெய்வங்களை குறித்து மற்ற மக்களிடத்தில் பேசும் பொழுது அந்த தெய்வங்களை புகழுவாங்க. வந்தார். அவர் பாடுபட்டது உன்னை என்னையும் பாவத்திலிருந்து ரட்சித்து அழியாத வாழ்க்கையை கொடுக்க தான். இந்த உலகத்தில் நீ சந்தோஷமா இருப்பதற்காக கடவுள் வரல. அப்படி வரணும் அவசியமே இல்லை. ஏன் ஏன் இப்போ கூட வாசிச்சிங்க, இது எல்லாமே கோயின்சிடன்ட் தான். 50வது சங்கீதம் வாசிச்சிங்க. நான் உங்ககிட்ட எருத கொடுன்னு நான் கேட்க மாட்டேன், வெள்ளியை கொடுன்னு கேட்க மாட்டேன், பொண்ணை கொடுன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. நீ எனக்கு கொடுக்குறன்னு சொல்லி கொடுக்குற ஆடு மாடும் அது என்னுடையவர்கள். இந்த காட்டில் சுற்றி தெரியுதலாம், எனக்கு நீ உன்னை எதுவுமே கொடுக்கவே முடியாது. அப்படி உன்னை இந்த உலகத்தில் உன்னை செல்வ செழிப்பாக வாழ வைக்கணும்னா நான் எப்படி வேணாம் பண்ண உயிரை கொடுக்கறதுன்னு அவசியம் கிடையவே கிடையாது. அப்போ சுவிசேஷம் சரியான முறையில் அறிவிக்கப்பட வேண்டும். அது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படுதான காரணம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சிலர் இதை இப்படி மாற்றிக்கிறாங்க, ஒரு சிலர் தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதை குறித்து அதிகமாக பேச விரும்பல, அதனால் இதோட நான் ஒரு சிலர் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவை பற்றி தானே சொல்லணும், சொல்ல வேண்டிய முறை எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, அல்லோ நான் சொன்னது புரியுதா? சொல்ல வேண்டிய முறை அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் சொல்ல வேண்டியதான விஷயத்தை நான் சொல்கிறேன்னா இந்த வேலை சுவிசேஷத்தில் ஆகாது. அது சொல்வதற்கென்ற ஒரு முறை இருக்குது, அது சொன்னால் அது சரியானபடியே இருக்கும். உன்னுடைய முறைகளை குறித்து அங்கே பேசப்படவில்லை, ஆனால் செய்யப்பட வேண்டியதான முறைன்னு ஒன்று தான் இருக்குது. அந்த முறையில் தான் நம்ம சொல்லணும் சுவிசேஷத்தை. அவங்களாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் சீக்கிரம் கடவுளுக்குள்ளே கொண்டு வர முடியாது. என்ன இயேசு அவங்க ஏற்றுக்கணும், அதான் நம்ம டார்கெட்டு, அதான் நம்ம பாயிண்ட். நான் எப்படி சொன்னால் என்ன, அவர் உன்னை உயர்த்துவார்னு சொன்னால் என்ன, அவர் உன்னை வியாதியிலேருந்து கூட்டிகிட்டு வர்றான்னு சொன்னால் என்ன, உன்னை சந்தோஷமாக வச்சுப்பார்னு சொன்னால் என்ன, எப்படியாவது இயேசு அறிவிக்கப்படுகிறாரா? ஓகே குட். எசன்ஸே போயிருச்சே, மைய கருத்தே இல்லையே. அப்படி சொல்லி சொல்லி நம்பி வந்ததான மக்கள் எத்தனை பேர் இன்றைக்கு கிறிஸ்துவில் ஆழ வேரூன்றி கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய தயார்னு இருக்கிறாங்க? எண்ணி பாருங்களேன், எண்ணி பாருங்க. நமக்குள்ளேயே பல நேரம் சோர்வு வருது. ஏன்னா நான் கேட்ட சுவிசேஷம் அப்படி உன்னை கஷ்டத்திலிருந்து தூக்குவார், கவலையிலிருந்து தூக்குவார், நிம்மதியை தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷமாக வச்சிருப்பார், வீடு பங்களான்னு வாழ வைப்பார். நான் கேட்ட சுவிசேஷம் நான் இப்போ கஷ்டப்படும் போது ஐயோ அப்படி இல்லை கேட்ட இந்த கடவுள் ஒன்றும் கொடுக்கலையேன்னு என்ன பல நேரத்தில் சோர்வுக்குள்ளாக்குது. அப்போ அறிவித்த முறை சரியில்லையா? ஏன் நீங்கள் கடவுளை கோச்சிக்கிறீங்க சொல்லுங்க? ஏன்னா நீங்கள் கேட்ட சுவிசேஷம் அப்படி நமக்கு அறிவிக்கப்பட்ட, நமக்கு சொன்னவங்க அப்படிதான் சொல்லி இருக்காங்க. என்ன சொல்லி இருக்காங்க? இதை தான் சொல்லி இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையில் நீ கஷ்டத்தையே பார்க்க மாட்ட, உன் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை நீ பார்க்க மாட்ட, இப்ப இருக்கிற நீ இப்படியா இருக்க மாட்ட, நீ வேறு மனிதனா இருப்ப, வேறு ஆளா இருப்ப. உன்னை ஒதுக்கினவங்க, உன்னை வேண்டான்னு சொன்னவங்க, உன்னை கேள்வி பேச உன்னை கண்ணுக்கு முன்னாடி அப்படி 1000 மடங்கு நீ அப்படி வளர்ந்து நிற்ப. அதை செய்ய இயேசுவால மாத்திரம் தான் முடியும். அவரை நம்புன்னு இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு நம்பிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்தால் ப்ராக்டிக்கலாக வேறையா இருக்கு. அதே போராட்டம், அதே கவலை, அதே கஷ்டம். ஆனால் இன்னும் அவரை நான் சரியாக கேட்டு ஏற்றுக்கொள்ளறனால அதே வருத்தமும் சஞ்சலமும் என் வாழ்க்கையில் இருக்கு. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. சார் அவர் சொல்றார், பவுல் தெளிவாக சொல்றாரு, நான் அடிபட்டேன், உதப்பட்டேன், ஆனால் சத்தியத்தை மாற்றி பேச என்ன பண்ணல,
வரல. நான் தைரியமா வந்து நான் சொல்றேன், நான் சொன்ன விஷயம் அது வஞ்சகத்தோட கூட என்ன பண்ணல, நான் பேசவே இல்லை. யாரா நிச்சயமா கேட்டிருப்பாங்க, ஐயோ இவ்வளவு சொன்னேன், உன்னை அடிச்சு தூக்கி எறிஞ்சாங்களேயா, அப்போ எங்கேயா போச்சு உனது? கட்டாயம் கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? அடிவாங்க தான் கடவுள் என்னை வச்சிருக்கிறார், அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அழகா சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நமக்கு எழுதப்படாத அல்லது எழுதப்பட்டதான ஒரு காரியம். என்னைக்கு ஆதாமுடைய பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்ததோ அப்பொழுதே எல்லாமே நமக்கு சேர்த்து வந்துருச்சு. உடம்புன்னு இருந்தால் வியாதி வரத்தான் செய்யும். உடம்புன்னு இருந்தால் உனக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை உனக்கு ஒன்று இருக்கணும். நீ ரோபோட்டாக இருக்கணும், இல்லாட்டினா பொம்மையாக இருக்கணும், இல்லாட்டினா உயிர் இல்லாதவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தையை நான் மாற்றி விட அழகாக டீசெண்டாக நான் சொல்கிறேன். நமக்கு உயிர் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு வியாதி பலவீனம் எதுவும் வராது. புரியுதா? அதனால் தயவு செஞ்சு அந்த இதை இந்த இதெல்லாம் தயவு செஞ்சு கொண்டு வந்து வைக்காதீங்க. காலம் பருவ சூழ்நிலைகள் மாறினா எல்லாமே வரணும். வந்தால் தான் அது உடம்பு, வந்தால் தான் அது சரீரம், வந்தால் தான் நம்ம வாழ்கிறோம், உயிரோடு இருக்கிறோன்றதுக்கு அடையாளம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனால் இது உண்மை. நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சளியே பிடிக்காம இருந்தால் செத்துருவான். அது உங்களுக்கு தெரியுமா? சளி பிடிக்காம இருந்ததுன்னா மனுஷன் செத்துருவான். ஆனால் நாம் கவலைப்படுறது, ஐயோ சளி வந்துருச்சு, இருமல் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, இதெல்லாம் வரணுங்க. வந்தால் தாங்க நம்ம வளர்றோம் வாழ்கிறோன்னு சொல்லி அர்த்தம். வாழ்க்கைனா போராட்டம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இருவேறு எண்ணங்களை உடைய நாம், இருவேறு குடும்ப பின்னணியிலிருந்து வந்த நாம், இருவேறு கலாச்சாரத்திலிருந்து வந்தது நாம். ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில் ஒரு கலாச்சாரம் வேறு மாதிரியாக இருக்கும், என் கூட வந்த எனக்கு மனைவியை வந்தோடைய கலாச்சாரங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பயணிக்கிறோன்றது மிக சாதாரண விஷயம் கிடையாது, மிக சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறோம், இந்த 2 மணி நேரம் உங்களை ஒருத்தர் பேச விட்டா அடித்தடி ஆகிற அளவுக்கு போயிடும். ஏன்னா எடுத்தோன்னே பேசுவோம், நான் வந்தது இப்படி, ஆனால் அவங்க நீ நான் வந்தது அப்படி, அப்படி இல்லை, என்ன ஆள் செய்து எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஏன்னா சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் உறவில் 24 மணி நேரம் இணைக்கப்பட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னா அது பெரிய விஷயம். அதை ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருவர் தாங்கி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம், குடும்ப வாழ்க்கை. அப்படி வரும் பொழுது நிச்சயமா போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வார்த்தைகள் இருக்கும். உன் குடும்பம் நிம்மதியா இருக்குன்னா இயேசுவை தேடி வேணா, பொய்ன்னு அர்த்தம். அது பொய்ன்னு அர்த்தம். ஆனா எந்த நிம்மதி தெரியுமா? இந்த பிரச்சனையும் இந்த போராட்டமும் இருந்தாலும் உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது சரியான வார்த்தை. ஆனா அதுவே இல்லைன்னா அங்க அது வேதத்தை விட்டு என்ன பண்ணிடுறாங்க. இப்ப இயேசு நிம்மதியை கொடுக்கிறார், உண்மை. இடைச்சொற்கள் என்ன ஆயிருது? இப்ப தவறு எது தெரியுங்களா? ரொம்ப ஆபத்து. உண்மையோடு சேர்த்து சற்று பொய்யை கலந்து பேசுவது ஆபத்து. உண்மையோடு சற்று பொய்யை கலந்து பேசுறது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ ஒன்று, சுவிசேஷத்தை அறிப்பதற்குண்டான தைரியம் நமக்கு வேணும். சுவிசேஷத்தை அறிப்பதற்குண்டான தைரியம் நமக்கு வேணும். அந்த உள்ளம் எனக்கு வேணும். அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா வஞ்சக எண்ணத்தோடு கூட நான் மக்கள்கிட்ட போகவே கூடாது. என்னடா இவரும் போட்டு தொல்லை பண்ணுறாரு, பைபிள் நம்மளை போட்டு தொல்லை பண்ணுது, ஊழியம் பண்ணுறதுக்கு நமக்கு மக்கள் வேணும், எதையாவது ஒன்று அடிச்சு விடுவோம், எப்படியாவது மக்களுடைய கூட்டத்தை சேர்ப்போம். இயேசுன்ற ஒருத்தர் இருக்கிறார், உண்மைதானே? அவர் நமக்காக உயிரை கொடுத்தது உண்மைதானே? அவர் மீண்டும் வருவது உண்மைதானே? நடுவில் எதை சொன்னா என்ன, இந்த ஜனங்க ஏற்றுக்கிட்டோம், ஏதோ ஒன்று வந்தால் போதும் நான் செஞ்சேன் அப்படின்னா என்னை விட மோசமான ஆள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கடவுளுக்கு என்ன போல வேற ஒரு மனுஷன் துரோகம் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவங்களும் சரி, சுவிசேஷம் சொல்றவங்களும் சரி, கடவுளுக்கு டேஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் தான். மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா? எந்த ஒரு ஊழியர் அல்லது எந்த ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டத்தில் கடவுள் தரக்கூடியதான ஆறுதலை சமாதானத்தை உணர்றாங்களோ,
தன்னுடைய உபத்திரவத்தில் கடவுள் தரக்கூடியதான நம்பிக்கையை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களால தான் கஷ்டப்படக்கூடியதான மக்கள்கிட்ட போய் இயேசுவை நம்ப, உன் கஷ்டத்தில் அவர் உனக்கு உதவி செய்வார், அந்த கஷ்டம் இருந்தால் நிம்மதி இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியும். இயேசு தரக்கூடியதான நிம்மதியை, சமாதான, சந்தோஷத்தை உன்னுடைய வியாதியில், உன்னுடைய உபத்திரவத்தில், உன்னுடைய கஷ்டத்தில் அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல், அனுபவிக்காமல், அதை உணராத நம்மளால் போயிட்டு இயேசு உனக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார்னு கஷ்டப்படக்கூடியதான மக்கள்கிட்ட தைரியமாய் சொல்ல முடியாது. புரியுதா புரியலையா? முதல்ல அந்த பாடுகளுக்கு என்ன நான் உட்படுத்தி கொள்ளணும். பவுல் அடிக்கப்படுறாரு, சிறைச்சாலையில் நொறுக்கப்படுறாரு, கடவுள் தரக்கூடியதான விடுதலையை பார்க்கிறாரு. சிறைச்சாலையில் இருந்தவன் சிறைச்சாலை தலைவனை கூட்டிட்டு போய் என்ன பண்றான், அவனே அவங்க காயங்களை கழுவி கட்டு போட்டு தைரியமா நீங்க போங்கப்பா, கடவுளுடைய செயலை வாழ்க்கையில பார்க்கிறார். அவருக்கு தெரியும் அடுத்து சொன்னாலும் அடி, கவலைப்படல, தைரியமா சொல்றார். காரணம் கடவுள் இருக்கிறார், என்ன ஆறுதல் படுத்துறாரு, கடவுள் இருக்கிறார், என்ன தூக்கி விடுறார். தெரியும், அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு, போய் தைரியமா சொல்றான். ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? இன்னும் கஷ்டத்தில் முறுமுறுக்கிறோம், உபத்திரவத்தில் முறுமுறுக்கிறோம், ஏனே தெரியல. ஆனால் இயேசுவை குறை சொல்லிட்டு இருக்கிறோம், எனக்கு ஏன் தான் பாடுகளோ கஷ்டங்களோ, இயேசுவை ஏற்றுக்கூட என்ன லாபம் பண்ணுறோம். ஆனால் நாம் போய் சுவிசேஷம் சொன்னால் ஆட்கள் வரணும்னு நினச்சா எப்படி வருவாங்க? சரியா தவறா? சரியா தவறா? நான் பாடுபடுறது இல்லாமல், நான் உங்களை வேண்டிக்கிறது இல்லாமல், நீ கஷ்டப்பட்டாலும் சரி சுவிசேஷத்தை போய் உண்மையாக சொல்லு, அடுத்தவங்களை ஏமாத்தாத. ஏன்னா அது இன்னும் என் வாழ்க்கையில் வரவே இல்லை. வராத ஒன்றா நான் இயேசு தருவான் எப்படி நான் மற்றவர்களுக்கு போய் நான் சொல்ல முடியும்? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? வஞ்சகமாய் சுவிசேஷத்தை தயவு செஞ்சு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. அதான் எரர். எரர் என்னது? உண்மையோடு கூட சற்று பொய்ய கலந்துக்கிறது. இந்த ஜெபம் பண்ணும்போது ஒரு சில ஜெபம் பண்ணதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஆனால் ஆரம்ப காலத்தில் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஜெபம் பண்ணதில்லை. பின்னணி பல்வேறு பின்னணியாக இருந்தாலும் ஒரு ஜெப பாயிண்டை முடித்த உடனே கூட்டமாக ஜெபம் பண்ண கடைசி, ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்டபடியினாலும் செய்து விட்டபடியினாலும் உனக்கு நன்றி சொல்லுகிறேன்னு. விசுவாசம்தான், ஆனால் அது அவருடைய சித்தம் என்னன்னே தெரியலையே. அப்புறமேட்டு ஏன் இதை நீங்கள் செய்து முடித்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் விருப்பத்தை உள்ள வைக்கிறத காட்டிலும் கடவுளுடைய விருப்பத்தில் நீ கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ஆமேன், அதுக்கு ஒரு அல்லேலூயா, அதுக்கு ஒரு இது. ஜபத்தில் பிடிக்காத விஷயம் இந்த குழுவாய் சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஒருத்தர் ஜெபம் பொழுது மற்றவங்க இந்த தோத்திரம் போடுறதும் ஆத்திரமாக வரும் நமக்கு. ஏன்னா அவர் என்ன ஜெபம் பண்ணு கேட்க முடியாது, ஏன்னா இவங்க சத்தம் அதிகமாக இருக்கும். ஆமாண்டவர், தோத்திரம் ஆண்டவர், செய்யுங்க ஆண்டவர். நான் ஒன்றிணையணும். இப்போ நான் என்ன பண்ணணும்? குழு ஜபத்தினுடைய நோக்கமே என்னது? ஒருவர் ஜபிக்க அவரோடு கூட நாம் அனைவருமா இணைந்து கொள்ளணும். அவன் என்ன ஜெபம் பண்ணுறானே தெரியாமல் பக்கத்தில் இருக்க என் காதில் வந்து நீ சத்தம் போட்டு சங்க ஊதிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி அவர் ஜெபம் பண்ணுறது தெரியும்? நான் கடைசியில் எல்லாரும் ஆமேன், அவர் என்ன ஜெபம் பண்ணாரு தெரியாது. நான் இணைஞ்சேன் அவரோடு கூட தெரியாது. நான் தயவு செஞ்சு கிண்டல் அடிக்கலைங்க, வேதனையாக நான் சொல்கிறேன். மக்களை எந்த அளவுக்கு, அதனால தான் நம்ம யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, உள்ளத்தில் அவங்களோட கூட இணைந்து கொண்டு ஆமேன்னு சொல்லுங்க, தவறு கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாமே தவறுதலாகவே காட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால உண்மை என்பது எதுனே மக்களுக்கு தெரியாமல் போயிருச்சு. உண்மையை விட இப்போ பொய் அதிகமாக கலப்படம் ஆகிட்டு இருக்கு. பவுல் அதுக்கு இடமே கொடுக்கல, தைரியமாக சொல்றார், எங்களுடைய போதகம் வஞ்சகத்தினால் அல்ல, எவர் ஒருவரையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துறதுக்காக எதையாவது ஒன்று அடிச்சு விட்டு நான் மாற்ற கிடையாதுன்றார். கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக பாடுபட்டார், எப்படி அவர் உயிர் தெழுந்தார், மீண்டும் அவர் நம்ம கொடுத்த நம்பிக்கை தைரியமாக நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு போன்றாரு. அப்போ உண்மையான மக்கள் கடவுளை குறித்து அறிவிக்கிறதா பொழுது உண்மையாக இயேசுவை குறித்து என்ன பண்ணுவாங்க? அறிவிப்பாங்க. அந்த அறிவிக்க அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன். பவுல் அதை அனுபவித்தார், தைரியமாக பேசினார். நாம் அனுபவிச்சா தைரியமாக பேசுவோம். இல்லை அப்படின்னா எப்படியாவது ஒருத்தரை கடவுளுக்குள்ளாக கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு வா எதையாவது ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு வருவோம். நிற்க மாட்டாங்க, கடவுளுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து ரெண்டாவது சொல்றாரு, எங்களுடைய போதகம் வஞ்சகத்தில் அல்ல. தென் அடுத்து துராசையினாலும் அல்ல. இரண்டு விதமான காரியங்கள் சொல்லலாம். துராசை என்பது அது என்ன சொல்றது, லஸ்ஃபுல் அல்லது மோரல், ஒழுக்க சம்பந்தப்பட்டதான விஷயங்களாக இருக்குது. நான் சொல்ல புரியுங்களா? பாலியல் ஒழுக்கக்கேடான விஷயங்களை குறித்து பேசக்கூடியதான காரியமாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில்
அங்கே சொல்லப்பட்டதான இன்னும் இந்த வார்த்தை என்னது, நாங்கள் வஞ்சகத்தினாலும் இல்லை துர்ராசையினாலும் இல்லை. துர்ராசை என்பதற்கு இன்னொருத்தர் எஃப் புரூஸ் என்றவர் கொடுக்கிறார். அவர் அழகாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, இந்த துர்ராசை என்னன்னா, அங்கே அந்த பட்டணத்தில் கிரேக்க பட்டணத்தில் ரோமருடைய ஆட்சிகள் அல்லது கிரேக்கருடைய ஆட்சிகள் இருந்த மக்கள் அவங்களுடைய தெய்வங்களை குறித்து பேசுகிறதான பொழுது அந்த மக்கள் கொடுக்கக்கூடியதான காசில் செழிப்பாய் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த மக்கள் கொடுக்குற காசில் அவங்க செழிப்பாய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய செலவுகளை எல்லாம் மக்கள் கொடுக்கக்கூடியதான பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்களாம். துராசை புரியுதுங்களா? துராசை என்ன புரியுதா? அப்போ எங்களுடைய போதகம் உங்களிடத்துலேருந்து எதையாவது ஒன்றை வாங்கி நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கின்றதுக்காக நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லலை. புரியுதா? இது எங்கெங்க அடி வாங்குதுன்னு தெரியுதா? தயவு செஞ்சு ஊழியத்துக்கு வாங்கினா ஊழியத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்குன்னு யோசிக்காதீங்க. ஊழியத்துக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? பாஸ்டர் கூப்பிட்றாரு, போனால் டீ வாங்கி தருவாரா, போனால் டிஃபன் வாங்கி தருவாரா, போனால் அது கிடைக்குமா, இல்லை இன்னைக்கு போனால் ஏதாவது கிடைக்குமா? துராசை. வரதுனால எனக்கு என்ன கிடைக்கும் நினைக்காதீங்க, அது துராசைன்றாரு. நான் கொடுத்து நான் செஞ்சு நான் அழைச்சி எனக்கு எதாவது கிடைக்குன்னா அதில் வாழ்க்கை அது வேண்டான்றாரு. அப்படி அறிவிக்காதீங்கன்றார். எனக்கு எவரிடமாவது ஒரு பொருள் எனக்கு கிடைக்கிறதுக்காக, அந்த பொருளை அடைவதற்காக, அது அவருடைய பணத்தை நான் வாங்குவதற்காக இயேசுவை என்ன பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு நான் சொல்லக்கூடாது. உண்மைனா உண்மை, நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ, கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அது இந்த காலத்தில் கஷ்டம்தான் அப்படி வாழ்கிறது. அதனால தான் நான் எப்பவும் முடிவெடுத்தான விஷயம், நான் பொழைக்கிறேனோ பொழைக்கலையோ, கழுத்தை கத்தி வச்சாலும் சரி கழுத்தை அறுத்தாலும் சரி, சத்தியம்னா இதுதான் சத்தியம். கேட்டால் கேளு, கேட்காட்டினா போ. ஆனால் கடவுள் என்னை இது வரைக்கும் கைவிடவே இல்லை. அடித்து நான் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன், எவர் ஒருவரையும் நம்பி நான் என்னுடைய ஊழியத்தை ஸ்தாபிக்கலாம். அழைச்சவரை நம்பி நான் என்ன பண்ண உட்காந்துட்டு இருக்கிறோம். கொடுக்க வைப்பது அவர் தான், கொடுக்க தூண்டுவதாக தான், கொடுக்கக்கூடியதான மக்களை ஏற்படுத்தி தரதா அவர் தான். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் தான். ஆனால் மக்கள்கிட்ட வாங்குவதா, இவங்க கொடுப்பாங்கன்னு இவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறது, அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, இவங்ககிட்ட இருந்து காசை வாங்கி நான் சந்தோஷம் இருக்கா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை பேசுறது, இவங்கள போக நாட் இட். அது ஊழியம் அல்ல, அது போதனை அல்ல, அது சுவிசேஷம் அல்ல, அது காரியம் அல்ல. ஸோ இதெல்லாம் அந்த ரூட் வேர்ட்லேருந்து கிடைக்கக்கூடியதான விளக்கங்கள் தான். இங்கே துர்ராசை அப்படின்றது ஒழுக்கக்கேடான விஷயங்களை குறித்து பேசினாலும் அதிகமாக இங்கே சொல்லும் போது சொல்றாரு, மக்களுடைய பணத்தை வாங்கி வைத்து கொண்டு செழிப்பாக வாழ்வது. அந்த ஆசைக்காக அதை இன்னொரு இடத்துல சொல்றாரு பவுல். அதே இன்னொரு இடத்துல சொல்றாரு. எங்க சொல்றாரு தெரியுமா? வாசிச்சிருக்கிறீங்களா? தன்னுடைய பிழைப்புக்காக கடவுளை குறை சொல்லிட்டு தெரியுவாங்க, கடவுளை மாற்றி காட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும், ஆதாய தொழில் என்று எண்ணி. என்னன்னு இருக்கும்? ஆதாய தொழில் என்று எண்ணி. இதில் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ நான் வீட்டு ஜபத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், உங்கள்கிட்ட இயேசுவை குறித்து நான் சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்து வந்து நான் ஊழியம் பண்ணேன்னா, அப்படின்னு பார்த்து வந்து நான் இயேசுவையோ அப்படி வார்த்தையை குறித்து நான் சொன்னேன் அப்படின்னா, நான் ஆதாயத்துக்காக வந்திருக்கிறேன், ஊழியத்துக்காக நான் வரல. ஏன்னா என் மைண்டில் என்ன இருக்கு, போய் சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதான மக்கள், கடவுள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கிறார். நான் தயவு செஞ்சு இந்த எண்ணத்தோடு கூட வரவே வராதிங்க. அதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அல்லது தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணி, தீமத்தையா தீர்த்து இது ரெண்டில் தான் இருக்குது. நீங்கள் பின்னாடி இதை நான் அதிகமாக நான் பேச விரும்பலை. ஏன்னா நீங்கள் பேசினா எல்லா ஊழியும் முக்கால்வாசி எப்படி தான் இருக்குது, இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஊழியர்கள் வந்து என்ன சொல்லக்கூடாது, செழிப்பாய் வாழக்கூடாதா? அப்போ ஊழியர்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஊழியனா இன்னும் அதே கெஞ்சிக்கிட்டு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு ஊழியர் நல்ல சட்டை போட்டால் கோவம் வந்துடும், ஒரு ஊழியருடைய மனைவி நல்ல புடவை கட்டிட்டா கோவம் வந்துடும், அல்லது ஊழியர் வேறு ஏதாவது பண்ணிட்டா கோவம் வந்துடும். ஊழியம் செய்கிறாங்களே வேற செய்கிறாங்களே, இவ்வளோ செழிப்பாக்குறாங்களே, இவ்வளோ காரியங்களே இருக்காங்க. பைபிள் அழகாக சொல்லுது, உங்களை திருவசனத்தில் போதித்து உங்களை நன்றாக நடத்தியவர்களை எப்படிப்பட்டதான கணத்திற்கு பாத்திரரா என்னணும், இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரரா என்னங்கன்னு சொல்லப்படுது. உங்களுக்கு வந்து ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறாரு, கடவுளுடைய வார்த்தை உண்மையை சொல்லி நடத்துறாருன்னா, உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை விட 2 மடங்கு பாருங்கன்றார். அர்த்தம் என்னது?
அர்த்தம் என்னது? ரெட்டிப்பான கணம்னு என்ன தெரியாதா? யோபுக்காக சொல்லுவீங்களே, ஆண்டவரே யோபு 2 மடங்காய் ஆசீர்வதித்தீர, எங்களை மாற்ற ஆசையான எங்கள் ஊழியரை விட்டுடுங்க ஆண்டவரேன்னு அப்படியே இருக்கட்டும். அப்படி தான் நம்ம ஜெபலாம். 2 மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணும். ஏன்னா யோபு அவன் வீட்டாரையும் நீர் 2 தனையாக ஆசீர்வதித்தீர். ஆனால் ஊழியரை அவர் போட்ட பேண்டோடையே சுத்துட்டோம், அவர் சைக்கிள்லேயே வரட்டும், எப்போ பார்த்தாலும் காசை கொடுங்க காசை கொடுங்க எங்கள் கிட்ட அவர் கேட்கணும். அவர் கேட்காம இருந்தால் தான் தப்பு. அதை கேட்காம நடத்தினா பாதி பேருக்கு மண்டையை வெடிச்சிருது. கஷ்டன்றார், ஆனால் எப்படி நடத்திட்டு இருக்கிறார் ஒன்றும் புரிய மாட்டேங்குத. டூம் பூம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விட மாட்டேன்ட்டு இருப்பாங்க. சப்போ ரெட்டிப்பான கணம்னு என்ன அர்த்தம்? ஆனால் ரொம்ப நான் யோசிப்பேன், ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனால் ரொம்ப நான் திங்க் பண்ணுவேன். ஏன்னா வெளியிடங்களுக்கு நிறையா போகிறேன் இல்லையா, அங்கே பார்க்குறேன் இல்லையா. இப்போ நம்ம சிங்கப்பூர்லாம் போயிட்டு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அதை எடிட் பண்ணிடுவாங்க நான் நம்புகிறேன், அதனால தான் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூர்லாம் போகிறேன் இல்லையா, போகும்போதெல்லாம் பார்த்தா அந்த மக்கள் அந்த ஊழியரை கனப்படுத்தக்கூடியதான விஷயங்கள், ஊழியரை மதிக்கக்கூடியதான விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் சுத்தமாக கிடையாது, சுத்தமாக கிடையாது. அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, தயவு செஞ்சு அவங்க எல்லாருமே இருக்கிறவங்கன்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இருக்கிறவங்க நினச்சாங்க. எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. வந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு கூட அவங்களுக்கு காசு கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே கேன்சர் பேஷண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதில் அவங்க செய்யக்கூடியதான அந்த ஒரு சந்தோஷம், அவங்க பண்ணக்கூடியதான ஒரு விஷயம், இதனால் நான் எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் எதிர்பார்த்தேன், ஆனால் மாற்றிக்கிட்டேன். நான் இப்படியே மக்கள்லாம் வளரணுமேனு, ஆனால் மாற்றிக்கிட்டேன். இது துராசை இல்லைங்க. நான் சொல்ல இது பேராசை இல்லை, அல்லது உங்களதை வாங்கி நான் செழிப்பாக இருக்கேன்னு நான் நினைக்கல. ஆனால் ஒரு சோச்சுன்னு இருந்தால் அந்த சபையினுடைய அமைப்பு முறைகளில் அதோடைய ஊழியரை எப்படி அந்த மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றத கற்றுக்கிட்டதான ஒரு விஷயங்கள். அவங்க வீட்டில் எந்த ஒரு பிறந்த நாள் திருமண நாள் வந்தாலும் முதல்ல அந்த ஊழியரை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியாக வெளியில் போகும்போது ஊழியருடைய ஃபேமிலியை கூப்பிட்ற, ப்ளீஸ் வாங்க எங்களோட கூட கலந்துக்குவாங்க, நாங்கள் ஹோட்டல் போகிறோம், நீங்கள் இன்றைக்கி எங்களோட கூட வாங்க. ஸோ அந்த ஊழியர் இல்லாமல் அவங்க வெளியில் எங்கேயும் அவங்க போகிறதே இல்லை. நான் இங்கே அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, இங்கே அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் நம்ம சர்ச்சில் டோட்டலாக நான் சொல்கிறேன், எந்த ஒரு திருச்சபையும் அவருடைய ஊழியர்களை இங்கே கனப்படுத்துறதே கிடையாது. ஒரு பிறந்த நாளோ திருமண நாளோ வந்தால் அவங்களுடைய ஞாபகத்துக்கு ஊழியர் ஒரு பாஸ்டர் இருக்கிறான்ற எண்ணம் அவங்களுக்கு வரதே இல்லை, கிடையவே கிடையாது. அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய மக்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும். ஒரு ஊழியரை நம்ம கனப்படுத்தலான விஷயம் அங்கே இல்லவே இல்லை. தட் இஸ் ரெட்டிப்பான கணத்திற்கு உண்டான காரியத்துக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். எதையாவது ஒன்று செஞ்சால் முதல்ல அவங்க ஊழியத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஈவந்தோ ஒரு 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 பிறந்த நாளோ ஒரு திருமண நாளோ மற்ற ஏதோ ஒரு காரியங்களோ அவங்க ஒரு துணி எடுக்கிறாங்கன்னா முதல்ல ஊழியருக்கு பாஸ்டர் இந்த அவங்களுக்கு சட்டை, நம்ம பாஸ்டர் கோய்க்கு நிறைய சட்டைகள் கொண்டு வந்து கொடுத்துருப்பார் தெரியுமா, அதெல்லாம் அவருக்கு பிறந்த நாளைக்கு சவுச்சு மக்கள் அவருக்கு கொடுத்தது. அவர் ரொம்ப காஸ்ட்லியான சட்டைலாம் அப்படியே கொடுத்துருவார். நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அவர்கிட்ட நான் அவரை கனப்படுத்துறேன்னு அவருக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன். இதை இங்கேருந்து எடுத்து கொடுத்து அவரோட கூட நான் ஹைதராபாத் ஊழியத்துக்கு போகிறேன். அங்கே போய் ஒரு மனுஷன் எடுத்து அந்த சட்டையை அப்படியே கொடுக்குறாரு. எனக்கு அடிச்சுக்குது, ஏன்னா காஸ்ட்லியாக அவர் போடுவாருன்னு சொல்லிட்டு காட்டில் 2500 ரூபாய்க்கு மேலே நம்ம எடுத்து அந்த சட்டையை நம்ம கொடுக்குறோம். அதை அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அடுத்தவங்கள நான் சொல்ல வர்றது புரியுதா? இல்லை புரியலையா எனக்கு தெரியல, ஆனால் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அந்த ரெட்டிப்பான கணம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு புடவை இருக்குது அல்லது என்கிட்ட ஒரு சட்டை இருக்குன்னா ஊழியக்கார்ட்ட அட்லீஸ்ட் ஒரு 3 சட்டையாவது இருக்குன்னு நினைக்கிறது தான் நல்ல தன்மைன்றார். ஆனால் இங்கே வாரம் ஒரு சட்டை போட்டாவே வயிறு வீங்குது. இது எங்காவது சொல்ல துராசையாக இருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நம்ம ஏதாவது செஞ்சுட்டா பெரிய விஷயமாயிருது. ஓகேங்களா? ஸோ பவுல் சொல்றாரு, நான் துர்ராசையினால் என்ன பண்ணல அறிவிக்கல, உங்ககிட்ட ஏதாவது கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணல, எதையும் நான் செல்ல, நீங்க கொடுத்து நான் வாழ்றதுக்காக உங்களுக்கு நான் எதையும் மாற்றி என்ன பண்ணல போதிக்கல. என்னுடைய போதகம் அப்படி இல்லைன்றார். தென் அடுத்த ஒரு வார்த்தை சொல்ல, எங்களுடைய போதகம் கபடு உள்ளதா இல்லவே இல்லைன்றார். எங்களுடைய போதகம் கபடு உள்ளதா இல்லை அப்படின்னா பேசக்கூடியதான வார்த்தைகள் எல்லாமே தேனில் தோய்த்ததான பலாசுலையை போல இருக்கும். பேசக்கூடியதான வார்த்தைகள் அனைத்தும் தேனில் தோய்த்தெடுக்கப்பட்டதான பலாச்சுளையை போல அவ்வளவு இனிப்புள்ளதாக இருக்கும். கொடுக்கிற தண்ணி அவ்வளவு
டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் விஷத்தை கலந்து தருவாங்க, அவ்வளோதான். என்ன கொஞ்சம் விஷத்தை கலந்து தருவாங்க. அதுக்கு பேர் தான் கபடு. சொல்றது புரியுதா? பேசுவது எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் ஆத்மாவை வாழ வைக்காம சாகடிப்பதாக இருக்கும். அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ அல்லது கிறிஸ்துவத்தினுடைய உண்மையான வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் பேசுறது இந்த உலக வாழ்க்கை, ஆமாடா கேட்டால் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சந்தோஷம் எல்லாம் பண்ணலாம், அப்படி பயங்கரமாக பூஸ்டப் ஆவாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு ஏதாவது செய்யுமான்னு பார்த்தா சரீரத்திற்கு அது பலனாக இருக்கும், ஆத்மாவுக்கு அது விஷத்தை கொடுக்கறதா இருக்கும். ஸோ அவர் அங்கே தான் சொல்கிறார். ஒன்று, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உண்டான தைரியம். நல்ல சபை, ஒரு நல்ல ஹெல்த்தியான சர்ச், அதில் இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்களாக அழைக்கப்பட்டுள்ளமை உணர்ந்து சுவிசேஷம் சொல்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருப்பாங்க. அவங்களுக்கு சூழ்நிலை ஒரு பெருசு கிடையாது. யார் அசிங்கப்படுத்தினாலும் சரி, யார் அவங்களை கேவலப்படுத்தினாலும் சரி, ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. சுவிசேஷம் சொல்லக்கூடியதான முறை என்பது அது ஒழுங்கானதாக இருக்கும். அது சரியான முறையில் அது போய் சேரும். அது வஞ்சகத்தினால் தங்களுடைய சொந்த கருத்துக்களை உள்ள கொண்டு வந்து இணைக்க மாட்டாங்க. மக்களிடத்திலிருந்து எதையாவது கிடைக்கின்றதான ஆதாயத்தோடு அதை என்ன பண்ண மாட்டாங்க. மூணாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத யோசித்து பேசுவோம். ஆத்மாவை வாழ வைக்குமானதை யோசித்து பார்த்து பேசுவாங்க. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன் சிம்பிளாக. 5 வசனத்தில் முடிக்கிறேன். 4வது வசனமும் 5வது வசனமும், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமன் என்று நின்றபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்திருக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசி உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. ஓகே, மேலே சொல்லப்பட்ட வசனத்துக்கு விளக்கு அவரே கொடுத்துட்றாரு. இதையெல்லாம் நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு உண்மையான ஊழியரும் எந்த ஒரு உண்மையான விசுவாசியும், நான் ஊழியருக்கு நான் போல, அது மெயின் தான். ஆனால் இப்போ விசுவாசிகள், எந்த ஒரு உண்மையான விசுவாசியும் தான் செய்கிறதான காரியங்கள் அனைத்தும் தேவனிடத்திலிருந்து அங்கீகரிப்பு இருக்கா இல்லை மனுஷனுடைய அங்கீகரிப்பான்னு பார்ப்பாங்க. நான் செய்கிறது எல்லாமே மனுஷனை பிரியப்படுத்த நான் செய்கிறேனா இல்லை கடவுளை நான் பிரியப்படுத்த செய்கிறேன்னா அதை என்ன பண்ணுவாங்க, யோசித்து பார்ப்பாங்க. கலாத்தியர் 1:10, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறோனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. சொல்றார் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின பொழுது, மனுஷனையா தேவனையா நான் யாரை பிரியப்படுத்த நான் பார்க்குறேன். ஒருவேளை நான் மனுஷனை இன்னும் நான் பிரியப்படுத்திட்டு இருக்காடி, நான் கடவுளுடைய ஊழியக்காரன் இல்லை. கடவுளை நான் பிரியப்படுத்த நான் கடவுளுடைய ஊழியக்காரன். அதுதான் அங்கே பவுல் சொல்றாரு. நான் யாருடைய அங்கீகரிப்பை நான் நாடுகிறேன், யாருடைய ரெகக்னேஷன் எனக்கு தேவை, மக்களா கடவுளா? கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவனா தான் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்க. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டனா கடவுளுடைய அங்கீகரிப்பு எனக்கு இருக்காது. புரியுதா புரியலையா? கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவேன் என்று சொன்னா நிச்சயமாகவே மக்கள் என்ன எந்த ஒரு சூழ்நிலையிலும் அங்கீகரிப்பாங்க. which means எந்த ஒரு சூழ்நிலை நான் உண்மையாய் சுவிசேஷத்தை சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையா ஆத்மாவுக்காக நான் பாடுபட்டேன்னா அந்த மக்கள் என்ன அங்கீகரிப்பாங்க. ஆனா மக்கள் அங்கீகரிக்கணும்னு பொய்யாய் கபடாய் வஞ்சனையாய் அவடத்திலிருந்து எதையாவது வாங்கினதுக்காக அவங்கள பிரியப்படுத்துறவங்களா ஊழியம் பண்ண அப்படின்னா கடவுளை அங்கீகரிக்கவே மாட்டார். அப்போ நான் சுவிசேஷம் சொல்றது மக்களுக்கா கடவுளுக்கா? மக்களுக்கு தான் சொல்றேன். ஆனால் யாருக்கு ஏற்றபடி நான் சுவிசேஷம் சொல்லணும், யாருடைய அங்கீகரிப்பை நான் தேடணும். அதான் நான் சொன்னேன், முறைன்னு ஒன்று இருக்கு. முறைன்னு ஒன்று நிறைய பேர்த்து நான் சொல்லியிருக்கிறேன், வாதாடி இருப்பாங்க, நான் விட்டுருவேன். நான் ஏன் இப்படி செஞ்சால் கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா, அப்படி சொன்னால் கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா, இப்படி ஆராதிச்சா கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா, இப்படி போய் சுவிசேஷம் சொன்னால் கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா, ஏன் ஆராதனை இப்படி இருந்தால் அது கடவுளுக்கு ஆராதனை இருக்காதா? ஒரே வார்த்தை, ஆராதனை இப்படி தான் இருக்கணும்னு. கடவுள் ஆராதிக்க உண்மையோடும் ஆவியோடும் என்ன தொழுது கொள்ள வேண்டும். தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார். கடவுள் விரும்புகிற ஆராதனை வேணுமா, மனுஷன் விரும்புகிற ஆராதனை வேணுமா? ஏங்க நான் எப்படி ஆடினா என்ன, பாடுனா எவ்வளோ லைட்டை போட்டு குதிச்சானா, அதில் ஸ்மோக் வந்தா என்ன, எத்தனை வந்தா என்ன, நாங்கள் யாரை ஆராதிக்கிறோம், யார் பேரை சொல்லி நாங்கள் அதை துதிக்கிறோம். அப்போ அதை ஏற்றுக்க மாட்டாரானா அது கடவுள் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்குதா? அதை பாரு.
பவுல தான் சொன்னார், நான் யாரை பிரியப்படுத்த நாடுகிறேன்? லைட்லாம் போட்டு மியூசிக்லாம் வச்சு தடால் துடு நடிச்சு அதை டிம் லைட்டாக போட்டு புகையெல்லாம் எழுப்பி குதிக்க விட்டாதான் அது மக்கள் பிரியமாப்படுவாங்க. அப்போதான் நிறைய பேர் வருவாங்க, அப்போதான் சர்ச்சு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். கை தட்டினாதான், பாட்டு பாடினாதான். நான் கை தட்டுறது தப்பா சொல்லலைங்க, கை தட்டுற முறையை நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் செஞ்சாதான் அப்படின்னா நான் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கணும் அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. நான் கடவுளை பிரியப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக மனிதனுடைய உள்ளங்களை யார் பேசுவா? கடவுள் பேசுவார். பவுல் தான் சொன்னார், என்னுடைய அங்கீகரிப்பு யாரிடத்திலிருந்து வரணும்? கடவுளா மனிதனா? உங்களுடைய அங்கீகரிப்பு யாரிடத்துல வந்து? கடவுளா மனிதனா? என்ன பிரியப்படுத்த ஆராதனைக்கு வராதிங்க, என்ன பிரியப்படுத்த சுவிசேஷம் சொல்ல போகாதீங்க, என்ன பிரியப்படுத்துறதுக்கா ஊழியத்தில் எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. என்னிடத்துல நல்ல பேர் வாங்கணும், இவர் பார்த்தா பெருசாக நம்ம நினைப்பாடுக்காக ஆலயத்தில் எந்த வேலையும் செய்யாதீங்க. உங்களுடைய ஊழியம் எதனுடைய அடிப்படையில் நீங்கள் அமைச்சு வச்சிருக்கிறீங்க? மூணாவது காரியம் சொல்லப்பட அங்கீகரிப்பு. நீங்கள் யார்கிட்ட தெரியாது, இவன் ஊழியக்காரன்னு சொல்லி மனுஷன் சொல்லணும்னு பார்க்குறீங்களா? இவன் உண்மையான ஊழியக்காரன்னு சொல்லி கடவுள் சொல்லணும்னு பார்க்குறீங்களா? யார் சொல்லணும்னு பார்க்குறீங்க? அதான் சொல்றாரு, அந்த இதில் துர்ராசையில் வரக்கூடியதான காரியம் ஊழியக்காரங்கன்னு சொல்லி யார் சொல்லணும்? மனுஷன் சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அதனால தான் நான் யார் எப்படி கூப்பிட்டாலும் எதை பற்றி நான் மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. உங்களுக்கு பிரியமானபடி என்னை கூப்பிட்டுக்கோங்க, நோ மைண்ட். ஏன்னா நீங்கள் என்னை அங்கீகரிச்சதுனால தான். ஒரு சகோதரனை அங்கீகரிக்கிறியா, சகோதரனா கூப்பிடு. என்ன ஒரு ஊழியக்காரனை அங்கீகரிச்சிக்க, ஊழியக்காரனா கூப்பிடு. இல்லை என்ன ஒரு என்ன சொல்லுது அங்கிள்னு சொல்ல, ஓகே. குடும்பத்தில் ஒருத்தா அங்கீகரிச்சா ஓகே, ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கிறேன் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம். இது எல்லாமே எதெல்லாம் அமைஞ்சது? ஊழியம் செய்யறதுனால தான் எனக்கு கிடைச்சது. ஸோ இது எல்லா அடிப்படை வார்த்தைகள் எடுத்து ஊழியத்திலேருந்து வந்தது தான். ஐ அக்செப்டட், ஐ வெரி ஹாப்பி. பாஸ்டர்னு தான் என்னை கூப்பிடணும், பிடிவாதமான பிடிவாதம். என்னை ஊழியக்காரனாக தான் நீங்கள் பார்க்கணும், வேணாம் என்ன வேலைக்காரனாக பாருங்கள், அது போதும். ஊழியக்காரனாலாம் பார்க்க வேணாம். அந்த அளவுக்கு தகுதியெல்லாம் கடவுள் என்னை கொண்டு வந்து கொடுத்தாரெல்லாம் தெரியாது, வேலைக்காரனாக போதுங்க. அவரு கேட்டதான உண்மையான வேலைக்காரன். கடவுளுக்கு அவர் உண்மையாக ஊழியம் பண்ணுறார், வேலை செய்கிறார், அப்படி பாருங்க, அது போதும். மனுஷனுக்கு செய்கிறார், அவரை காக்கா வைக்கிறார், இவரை காக்கா வைக்கிறார், இவர் ஐஸ் வைக்கிறார், அவர் அப்படித்தான், அவர் அங்கே போனால் அப்படித்தான். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இதே கொள்கை தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும், இதே படிப்பனே தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க. எந்த மனுஷனுடைய அங்கீகரிப்பையும் நம்ம தேட வேணாங்க. கடவுள் அங்கீகரித்தால் போதும், மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அங்கீகரிப்பாங்க. கடவுள் அதான் லூத்தருடைய பொன்மொழிகள் ஒன்று, மார்ட்டின் லூத்தர். இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் கடவுள் ஒருவர் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும். இந்த உலகமே எனக்கு எதிர்த்து நின்றாலும், உலகத்தில் அத்தனை பேரும் எனக்கு எதிராக டே உனக்கு எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நின்று கடவுள் என் கூட ஒருத்தர் இருந்தாவே போதும். ஆனால் இந்த உலகமே என் பக்கம் இருந்து கடவுள் எனக்கு எதிராக நின்றார்னா அதை விட ஒரு மோசமான நிலை எனக்கு எதுவும் இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஊழியத்தில் எத்தனை பேர் என் கூட இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்குப்போம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கடவுள் என்னோட கூட இருந்தால் போதும். கடவுளுடைய மக்கள் நிச்சயமாக என் கூட இருக்க போறீங்க, அவ்வளோதான். அதான உண்மை. கடவுள் நம்மோடு இருந்தார், கடவுளுடைய மக்கள் நம்மோடு கூட இருப்பாங்க. ஆனால் நான் மக்களோடு கூட இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னா கடவுள். ஸோ அங்கீகரிப்பு, யாருடைய அங்கீகரிப்பை நம்ம தேடுறோம், ஊழியம் செய்கிறோம், அது குடும்ப உறவுலேயும் சரி சபையிலையும் சரி. நான் சொல்கிறது அதுதான். குடும்பத்தில் யார் என்னை பாராட்டுன்னு சொல்லி வேலை செய்யாதீங்க. மாமியார் சொல்கிறாங்க, மாமனார் சொல்கிறாங்க, புருஷன் சொல்கிறான், பொண்டாட்டி சொல்கிறான், பிள்ளைங்க சொல்கிறாங்க. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என் கடமையை நான் செய்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸ்லையும் முதலாளி பாராட்டணும், மற்றவங்க பாராட்டும், எவ்வளோ பெரிய வேலைக்காரனாக பேசணும், செய்யாதீங்க. உண்மையாயிரு. யார் பாராட்டுனா என்ன, யார் பாராட்டினா என்ன? உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய பிரயாசத்தையும் உன்னுடைய கஷ்டத்தையும் கடவுள் பார்க்குறாரா? அது போதும். அதான் நிறைய பேர் சரிங்க. தனிமையாக இருக்கும்போது யாராக இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். தனிமையாக இருக்கும்போது யாராக இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். ஒரு பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாரும் பார்க்குறோம் நம்ம எப்படி இருக்கோம், அது நம்ம கிடையாது. நம்ம நடிச்சுட்டு இருக்கிறோம், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்ல, நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரும் பார்க்காத போது ஒரு 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 ஆள் உள்ளேருந்து வெளியில் கிளம்பி வருவார் பார்த்தியா, அவர் தான் உண்மையான ஆள். அதுதான் நாம. அந்த ஆள் யாருடைய அங்கீகரிப்பை தேடுறார், அதுதான் நம்மள்கிட்ட பேசும். ஓகேவா? 12 வசனங்கள் பார்க்கலான்ட்டு இருந்தோம். 5 வசனங்களோடு கூட நான் முடிக்கிறேன். நல்ல ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுவோம்.
வாழ்க்கையில் நம்ம பிரயோஜனப்படுத்துவோம். நாம் ஒவ்வொருவருமே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்படியாய், கடவுளுடைய வேலையை செய்யும்படியாய். சுவிசேஷம் நம்ம அறிவிக்கணும். அறிவிக்கிற சுவிசேஷம் சரியான முறையில் இருக்கணும். அந்த சரியான முறையில் நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அங்கீகரிப்பு கடவுளிடத்திலிருந்து வருவதை நம்ம பார்க்கணுமே தவிர மனுஷரால் வருவதை நம்ம தேடவே கூடாது. கடவுள் உதவி செய்வார். கண்களை மூடுவோம்.